இந்த பார்வையில அனைவரும் சமந்தன். அதுல மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி வார்டுகளுக்கு உறுப்பினர்களுக்கு மட்டும் அவர்களுக்கான சம்பளமாக மாதம் இவ்வளவு ரூபாய் என்று அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. இந்த கிராமப்புற ஊராட்சியில உள்ளடக்கிய 3 அடுக்கு ஊராட்சிகள்ல ஏன் அந்த பாகுபாடு? ஏன் இந்த கிராமப்புற மக்களுக்கான சேவை செய்யக்கூடிய இந்த 3 அடுக்கு ஊராட்சிகளுக்கு ஏன் அறிவிக்கல? எங்களுக்கு ஒரு ஐயம் ஏற்படுது. இந்த கிராமப்புற உள்ளாட்சிகளுக்கு தேவையான அந்த தேர்தல் கடந்த கால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில நடைபெற்றதின் காரணமாக இவர்களுடைய பார்வையில அந்த காலகட்டத்தில் அதிகப்படியான பிரதிநிதிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் வந்துவிட்டார்கள் என்ற கணக்கீடு அவர்கிட்ட இருக்கா? இல்ல இவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நடந்ததுக்கு அப்புறம் தேர்தல்ல பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி தேர்தலில் அதிகப்படியான திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பிரதிநிதிகள் வந்துட்டார்கள் என்ற பெருமையோடு பெருமிதத்தோடு அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக இந்த சம்பளம் வழங்கப்பட்டிருக்கின்றதா? இத தமிழக அரசாங்கம் இதற்காக பாரபட்சம் இல்லாம உள்ளாட்சி பிரதிநிதிகளை பிரித்தாளாம உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கான ஒட்டுமொத்த அந்த நிர்வாகத்தை சீர்குலைக்காம 50,000 மாவட்ட எம்எல்ஏவுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது மாவட்ட ஊராட்சி. 50,000 ஓட்டுகளை மக்களை சந்திச்சு வாங்கினவங்களுக்கு கூட, வெற்றி பெற்றவர்களுக்கு கூட ஒரு முன்னுரிமை கொடுக்காம ஒரு ஒருதலைபட்சமாக பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி அந்த மக்கள் பிரதிநிதிகளுக்கு மட்டும்தான் சம்பளம் என்ற விகிதாச்சாரம் இது ஏற்புடையதல்ல. தமிழ்நாடு அரசாங்கம் இதை திருத்திக் கொண்டு அனைத்து விதமான மக்கள் பிரதிநிதிகளுக்கான அந்த சம்பளம் எல்லாத்துக்கும் கொடுங்க. ஏன்னா மக்களுக்கு நாங்கள் போய் ஏற்கனவே நிதியை குறைச்சிட்டீங்க, மக்களுக்கு சேவை செய்ய முடியல, எதிர்பார்த்து காத்துக்கூடிய மக்களுடைய அந்த நம்பிக்கையை எங்களால் பூர்த்தி செய்ய முடியாத இருக்கக்கூடிய சூழ்நிலையில நிதியை குறைச்சு அதிகாரத்தை பறிச்சு இப்ப கடைசி நேரத்தில் ஒரு மக்கள் பிரதிநிதி மத்தியில் ஒரு பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சியை உருவாக்கி இருக்கக்கூடிய தமிழக திராவிட மாடல் அரசை கண்டித்து அவருடைய கவனத்துக்கு கொண்டு விதமாக நான் இந்த நேரத்தில் கருப்பு பேஜ் அணிஞ்சு தமிழக அரசினுடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக என்னுடைய செயல்பாட்டில் கருப்பு பேஜ் அணிஞ்சு தமிழக அரசிற்கு என்னுடைய செய்தியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன்.